ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்த்திங்கன்னா கோவக்காயை வச்சு ஒரு கறிக்குழம்பு மாதிரியே ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு கடாய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அதில் கோவக்காயை ஒரு 4 வாக்காக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும் அந்த ஆயிலில். அதுக்கப்புறமா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்க ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் ஒரு 3 போட்டுக்கோங்க கட் பண்ணி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது தக்காளி, இது எல்லாத்தையும் 1 பை 1 நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு பேஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த ஆயில் கூட நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதக்குறப்பவே கொஞ்சம் சால்ட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஃபைனலாக சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது இது மாதிரி செமி கிரேவியாக இருக்கும். அப்போது வேர்க்கடலை பவுடரை இது கூட நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதையும் இது கூட சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப அகைன் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஊற்றுறேன். இந்த கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த வதக்கி வச்சுருக்க கோவக்காயும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக சால்ட் எனக்கு பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது ஃபைனலாக பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு சுவையில் கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது சுட சுட சாதத்துக்கு இந்த கோவக்காய் கிரேவியை போட்டு சாப்பிட்றப்போ செம டேஸ்ட்டாக இருந்தது. யாரெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே டிட்டோ நான்வெஜ்ஜு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்பளமும் வடகமும் நான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நிறைய பேருக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.